என் அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டு விடுவாய். அதுவும் இன்று வரமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, உன் மனதிற்குள் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று உனக்கு முடிவும் கிடைக்கத்தான் போகின்றது. உன்னிடத்தில் நான் பேச வந்ததற்கு மிகப்பெரிய காரணம் நீ என் மீது கொண்டுள்ள உண்மையான அன்புதான். இந்த அன்பு இந்த கருப்பனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது. என் தங்கமே, அப்பன் உன்னிடத்தில் உண்மையாகவே சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அன்பு என்ற ஒன்றினால் நீ ஏமாந்து போயிருக்கின்றாய் என்பது உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் என் குழந்தை, வாழ்க்கையில் வெறுமையின் உச்சத்தில் நிற்கும் பொழுது அப்பனான என்னை தேடி வந்து என் மீது அத்தனை அன்பையும் காட்டிக் கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் உன் அப்பனின் விருப்பம் என்ன தெரியுமா? நிச்சயமாக உன்னை சுற்றி இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான அன்பிற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். நீ என் மீது காட்டுகின்ற அன்பில் ஒரு சிறு துளி அளவாவது அவர்களிடத்தில் காட்டுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் மறக்க முடியாத மிக பெரிய நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உள்ளம் இங்கே நிறைய இருக்கின்றது. நீ சிறுதுளி அன்பை அவர்கள் மீது காட்டினாலே போதும், அவர்கள் உன்னை வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றதல்லவா? கோபப்பட்டால் அது பதிலுக்கு கோபப்படும். அதே நேரத்தில் நீ அன்பை காட்டினால் பதிலுக்கு உனக்கு அன்பு கிடைக்கும். நீ ஏமாந்து போயிருந்தாய் என்றால் நிச்சயமாக அது பொய்யான அன்புதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிறப்பின் போது உன்னுடைய இறப்பும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளதுதானே வாழ்க்கை. அது சிலருக்கு சிறுகதை எனவும், சிலருக்கு குறுநாவலாகவும், பலருக்கு தொடர் நாவலாகவும் இருக்கின்றது. நீ இதில் எதுவாக இருக்கப் போகிறாய் என்பதை இறைவன் மட்டுமே அறிந்த ஒன்று அல்லவா? அதனால் எல்லாரிடத்திலும் எப்பொழுதுமே அன்பை மட்டுமே செலுத்தி நீ பழக வேண்டும். என் தங்கமே, அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. என் குழந்தையே, உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? உன்னை வெறுத்தாலுமே நீ அவர்கள் மீது அன்பு வைத்து கொண்டிருப்பதுதான். என் தங்கமே, அதற்காக காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்று பொய்யான ஒரு அன்பு உன்னை தேடி வருகிறது என்றால் அது உன் வாழ்க்கைக்கு என்றுமே உதவாது. ஆனால் உண்மையான அன்பு என்பது உன்னை எப்பொழுதுமே மனதிற்குள் நினைத்து கொண்டு உனக்கு ஒன்று என்றால் ஓடி வருகின்ற உள்ளம்தான் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம். என் தங்கமே, நீ இப்படி ஒரு அன்பினைத்தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அதனை உன் அப்பன் நான் அறிவேன். என் தங்கமே, உண்மையாக யார் பழகுகின்றார்கள், பொய்யாக யார் பழகுகின்றார்கள் என்பதை உணராமல் நீ ஏமாந்து விட்டாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்தில் நெருங்கி வந்தவர்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு யார் உனக்கு போலியான அன்பை கொடுத்தார்களோ அவர்களை நீ கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இன்று வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒருவரை நம்ப வைத்துவிட்டு பின் அவர்களை ஏமாற்றி செல்வது, அந்த ஏமாற்றும் காரணத்தை கேட்கும் பொழுது அதற்கு காரணத்தை அவர்கள் மீதே பலியை போட்டுக்கொண்டு திசை திருப்பி விடுவது, இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் என் பிள்ளையே நீ மனம் உடைந்து ஒரு முறை அழுது கொண்டிருந்தாய். அப்பொழுது கூட இந்த அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை தரத்தான் செய்தேன். என் குழந்தையே,
அந்த சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வந்ததே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்லதொரு நிலையை அடைவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் காண வேண்டும். எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கின்ற பொழுது இனிமேலும் வரப்போகின்ற கஷ்டங்களில் இருந்தெல்லாம் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். பல நாட்களாக நீ அனுபவித்த இந்த வேதனையிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, அன்பிற்காக ஏங்கினேன், அன்பிற்காக ஏமாற்றப்பட்டேன் என்று என் குழந்தை மனமுருகி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீ என்ன என்னை வேண்டாம் என்று சொல்வது? எனக்கு நீ தேவையில்லை, என்னுடைய அன்பிற்கு நீ தகுதி இல்லை என்று சொல்லி நீ விட்டு விலகி விட வேண்டும். நீ இத்தனை காலமும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்ததுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய தவறு. என் தங்கமே, யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவோ யாருடைய அன்பையும் வேண்டி விரும்பி பெறவோ முடியாது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை தவிக்கவும் வைக்காது. இந்த அப்பன் உன்னை நான் என்றாவது ஏங்க வைத்திருக்கின்றேனா? நிச்சயமாக கிடையாது. எப்பொழுதுமே என் பிள்ளை மீது அன்பு கொண்டு, என் குழந்தை இன்று என்ன நிலையில் இருக்கின்றாய், உனக்கு இன்று என்ன வேதனைகள் இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயா என்று தினமும் உன்னை பார்ப்பதற்கு நான் ஓடோடி வந்து விடுகின்றேன் அல்லவா? இது போலத்தான் உண்மையான அன்பு என்றால் எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும். உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக அதை ஏற்றுக்கொள்ளும். என் தங்கமே, இது போன்ற உன்னை தேடி ஒரு உறவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. நான் உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்தது போலியான அன்பைத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உதாசீனம் செய்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. நல்ல விஷயங்களைத்தான் உன் அப்பன் உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்காக நீ அதிலிருந்து மீண்டு வரவே கூடாது என்று நினைக்காதே. உனக்கென்ற நல்ல வாழ்க்கை இங்கு காத்து கொண்டிருக்கிறது. அதை நீ ஒருபோதும் தொலைக்க வேண்டாம் என்பதை நீ மறந்து விடாதே. இப்பொழுது முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டு இனிமேல் நீ தொடங்கப் போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து சரியாக நீ நடந்து வந்தாலே போதும். உன் அப்பன் உன்னை நிச்சயமாக கரையேற்றி விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பென்பதை நீ எந்த அளவிற்கு காண்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உண்மையான அன்பு கொண்ட உறவு தேடி வரும் பொழுது ஒரு நாளும் அவர்களை உதாசீனம் செய்து விடாதே. என் பிள்ளை மனதில் கொண்ட ஏக்கம் நிச்சயமாக தீரும். உன் அப்பன் சொன்னது போல உன்னை தேடி வருகின்ற உறவு வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தொடர்ந்து கொண்டு உனக்கு நல்ல துணையாகவோ நல்ல நட்பாகவோ இருக்க போகின்றது. யாரையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. யார் உனக்கு கொடுத்த காயங்களையும் மீண்டும் மீண்டும் நினைக்காதே. அவர்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார்கள் என்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகியதனால் உன் வாழ்க்கையில் பின்னால் வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உன்னை இப்பொழுதே தப்பிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் யாரால் வந்தது என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ அது எல்லாம் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக பக்குவப்படுத்தத்தான் வந்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் நீ காயப்படாமல் இருப்பதற்கும் அவர்கள் இன்று உனக்கு கொடுத்த காயத்தை சில காலத்திற்கு பிறகு கொடுத்தால் அதை தாங்குவதற்கு கூட உன்னுடைய மனதில் வலு இல்லாமல் இருக்கும். இப்பொழுதாவது நீ இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு
வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி முன்னேற்றத்திற்கு செல்ல பழகி கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டுத்தான் ஆக வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தின் சரியான பாதையில் என் பிள்ளையே நீ நின்று கொண்டிருக்கின்றாய். அவர்கள் கொடுத்த காயங்கள் தானே உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உனக்கு காட்டி கொடுக்கின்ற நல்ல பாதையில் நீ சரியாக பயணிக்க வேண்டும். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷம் என்னாலுமே உனக்கு நிலைத்திருக்க இந்த கருப்பன் உன்னை தேடி நல்லதொரு அன்பினை நிச்சயமாக உனக்கு கை காட்டி காண்பித்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இனி உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்ற உறவு நிரந்தரமான உறவு என்பதை உன்னுடைய ஆழ்மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நல்ல நாளில் என் குழந்தை செய்ய நினைக்கும் செயல்கள் எல்லாமே நல்லதை மட்டுமே நிச்சயமாக கொடுக்கும். என் தங்கமே, இந்த அப்பன் இதை உனக்கு ஒரு வரமாக கொடுக்கின்றேன். புது உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உனக்கு நல்லதொரு உறவாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு மருந்தாகவும் நல்லதொரு தீர்வாகவும் உன்னோடு இருக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த கருப்பன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காமல் இருந்தால் போதும். நான் உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நான் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தபடி சந்தோஷமாக மாற்றி காட்டுவேன். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கிறேன். இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன்.
நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே, என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும்,
முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால்
உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனையை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை
நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.